ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் கிஷ்கிந்தா காண்டம் சாப்டர் 51. சீதாதேவியை தேடும் புனித பொறுப்பை ஏற்கண்ட வானரப் படையினர்கள் எங்க தேடி பார்த்தும் எந்த ஒரு சுவடுமே கிடைக்காம அலைஞ்சின்றிருந்த போது ஒரு குகைய பார்க்கிறார். அதனுடைய வாயில் அடர்ந்த ஒரு இருளால அப்படியே மூடப்பட்டு இருந்தது. வெளியிலேந்து பார்க்கும்போது அதுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறத யாராலும் தெரிஞ்சுக்க முடியல. இருந்தாலும் கூட ஏதோ ஒரு நம்பிக்கையோடு அவள்லாம் அந்த குகைக்கு உள்ள போறா. குகையின் உள்ள போன உடனே அவ பார்த்த காட்சி அவளுக்கு அப்படியே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. வெளியில இருள் சூழ்ந்த அந்த இடம் உள்ளுக்குள்ள ஒரு உலகமே இருக்கிற மாதிரி இருந்தது. அங்க பல மாளிகைகள் எல்லாம் ரொம்ப அபூர்வ அழகோடு இருந்தது. அந்த காட்சியை பார்த்த வானரர்கள் இது யாரோட இடம், எந்த தவத்தின் பலனால இந்த அதிசயம் இங்க உருவாகி இருக்கு அப்படின்னு ஒத்தற்கொத்தர் ரொம்ப ஆச்சரியமா பார்த்துக்கிறா. அவளுடைய மனசு அப்படியே திகைச்சு போயிடுது. சிந்திக்கவே முடியாத ஒரு நிலைக்கே போயிடுது. அப்போ அங்க தவ கோலத்துல உட்கார்ந்துருந்த ஒரு புனித தபஸ்வினிய ஹனுமான் பார்க்கிறார். அவள் மான் தோலை உடுத்தி இருந்தா. அவளுடைய முகத்துல தவத்தின் ஒளியும் தர்மத்தின் அமைதியும் பிரகாசிச்சது. அவளை பார்த்த உடனே ஹனுமான் ரொம்ப பணிவோட வணங்கி, அம்மா, இந்த அதிசயமான இடத்தை பத்தி எங்களுக்கு ஒன்னும் தெரியல. இந்த பொன் வனம் யாருடையது? இந்த மாளிகைகள் எல்லாம் இங்க எப்படி உண்டாச்சு? இப்படிப்பட்ட அற்புதங்கள் எந்த மகிமையால உருவாச்சு? எங்களுடைய அறியாமைய போக்கி நீங்க எல்லாத்தையும் எங்களுக்கு கொஞ்சம் விளக்கமா சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஹனுமான் கேட்கிறார். அந்த தவசி பெண் வானரர்களினுடைய பணிவையும் அவளுடைய நேர்மையையும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறா. அவள் எல்லா உயிர்களுக்கும் நன்மை செய்ய விரும்பக்கூடிய கருணைமிகு மனத்தை கொண்டவள், மென்மையான புன்னகை உடையவள். நான் உங்களுடைய சந்தேகத்தை தீர்க்கிறேன், கவனமா கேளுங்கோ அப்படின்னு சொல்லி அந்த அதிசய வனத்தினுடைய வரலாற்றை பத்தி சொல்ல தொடங்குறார். மயன் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய அசுரன் இருந்தான். அவன் சாதாரண அசுரன் இல்ல, மாயை வித்தைகள்ல இணையற்ற வல்லமை உடையவன். கட்டிடக்கலை, சிற்பக்கலை, வடிவமைப்புக்கலை இதிலெல்லாம் அவனுடைய திறமைக்கு அளவே இல்ல. அசுரர்களுக்கெல்லாம் விஸ்வகர்மாவை போன்ற தலைச்சிறந்த கலைஞனாக போற்றப்பட்டான். ஆனால் அந்த பெருமை அவனுக்கு எளிதில கிடைக்கல. 1000 ஆண்டுகள் அடர்ந்த காட்டுல கடுமையான தபஸ் பண்ணினான். மனதை ஒருமுகப்படுத்தி தெய்வத்தையே தியானம் பண்ணி ஒரு அசைக்க முடியாத விரதத்தோடு தபஸ் இருந்தான். அந்த தவத்தின் பலனாக பிரம்மதேவர் அவனுக்கு காட்சி கொடுத்து அரிய வரங்களை எல்லாம் கொடுத்தார். சுக்கராச்சாரியாரிடம் இருந்த மறைவான அறிவுகளையும் அற்புதமான மாயா சக்திகளையும் பெரும் அருளையும் அவனுக்கு கொடுத்தார். அந்த வரத்தோட வலிமையால மயன் இந்த அற்புதமான பொன் வனத்தையும் பொன்னால் ஆன மாளிகைகளையும் ரத்தினங்களால் அலங்கரிக்கப்பட்ட அரண்மனைகளையும் அழகிய தோட்டங்களையும் உருவாக்கினான். அவன் விரும்பியது எதுவோ அது உடனே உருவாகும் அளவுக்கு அவன் மாயா வித்தையில ரொம்ப சிறந்தவனாக இருந்தான். கொஞ்ச காலம் இந்த வனத்துல ரொம்ப சந்தோஷமாக இருந்தான். ஆனால் உலகத்துல எவ்வளவு பெரிய தவ வலிமை இருந்தாலும் மனசுல ஆசை அப்படின்னு ஒண்ணு வந்துட்டா அது மனிதனை சோதிக்கத்தான் தொடங்கும். மயனும் அதிலிருந்து தப்பிக்க முடியல. ஹேமை என்ற ஒரு அப்சரசின் மீது அவனுக்கு கொஞ்சம் ஆசை ஏற்பட்டது. அந்த ஆசை அவனுடைய வாழ்க்கையில ஒரு திருப்பத்தையே ஏற்படுத்தி விடுத்து. தேவர்களின் தலைவனான இந்திரன் இத தெரிஞ்சுண்டான். தர்மத்துக்கு எதிராக நடந்த மயனை எதிர்கொள்ள அவன் தனது வஜ்ராயுதத்தை ஏந்தி போரிட ஆரம்பிச்சான். கடைசியில மயன் தோத்து போயிட்டான். அதுக்கப்புறம் பிரம்மதேவர் இந்த அழகிய பொன் வனத்தை ஹேமைக்கு கொடுத்துட்டார். அந்த ஹேமை எனக்கு ரொம்ப நெருங்கிய தோழி. நான் மேரு சாவர்ணியின் மகளான ஸ்வயம் பிரபை. ஹேமை என்னை முழுமையா நம்பி இந்த மாளிகையையும் வனத்தையும் பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சிருக்கா. அதனால தான் இன்று வரைக்கும் நான் இந்த இடத்தை பாதுகாத்துண்டு இருக்கேன். இங்கு நீங்கள் காணும் அனைத்தும் அவளுடைய பாதுகாப்பில் உள்ள செல்வங்கள் ஆகும் அப்படின்னு சொல்றார்.
கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்த ஸ்வயம்பிரபை வானரர்களை அன்போடு பார்த்தா. அவர்கள் முகத்துல தெரிந்த சோர்வையும் பசியையும் பார்க்கிறா. பல நாட்களாக அலைந்து திரிஞ்சதால அவள்லாம் ரொம்ப களைச்சு போய் இருந்தா. கருணை நிரம்பிய அவள், வானரர்களில் சிறந்தவர்களே, இந்த கடக்க முடியாத குகைக்குள்ள நீங்கள்லாம் எப்படி வந்தேள்? எந்த காரணத்துக்காக இவ்வளவு தூரம் பயணம் பண்ணி இருக்கீள்? ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கோங்கோ. இங்க ஏராளமான கிழங்குகளும் இனிய கனிகளும் இருக்கு. இதை எல்லாத்தையும் உண்டு உங்கள் பசியை போக்கிக்குங்கோ. இந்த தூய்மையான நீரை குடிச்சு தாகத்தை தீர்த்துக்குங்கோ. முதல்ல உங்கள் உடலுக்கு வலிமை திரும்பட்டும். அதுக்கப்புறம் அமைதியா உட்கார்ந்துண்டு உங்களுடைய வரலாற்றையும் உங்களுடைய வருகையினுடைய காரணத்தையும் எனக்கு முழுக்க நீங்க சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லி ரொம்ப அன்போடு சொல்றா. அவளுடைய வார்த்தைகள்ல தாய்மையின் பாசமும் முனிவரின் கருணையும் தர்மத்தின் மனமும் கலந்து இருந்தது. அறிமுகம் இல்லாதவர்களாக இருந்தாலும் கூட துன்பத்தில் இருந்தவர்களை முதலில் ஆறுதல் கூறி அவர்களின் பசியையும் தாகத்தையும் போக்க நினைச்ச அவளுடைய உயர்ந்த மனப்பான்மை அந்த இடத்தின் தெய்வீகத்தை காட்டிலும் மிகவும் மேன்மையாக இருந்தது. இப்படி ஸ்வயம்பிரபையின் கருணையான வரவேற்பு பல நாட்களாக துன்பத்திலும் நம்பிக்கை இன்மையிலும் இருந்த வானரர்களின் மனசுல ஒரு புதிய உற்சாகத்தையும் நம்பிக்கையும் உண்டாக்கியது. இருள் சூழ்ந்த குகைக்குள் அவர்கள் நுழைந்திருந்தாலும் கூட அங்கே அவர்களுக்கு இறைவனின் அருள், மகானின் கருணை, தர்மத்தின் ஒளி ஆகிய இது மூன்றும் ஒன்னா கிடைச்சது. அந்த அருளின் வழியே சீதாதேவியை தேடும் அவர்களுடைய தெய்வீக பயணம் அடுத்த கட்டத்தை நோக்கி முன்னேற தொடங்கியது. வாழ்க்கையில இருள் சூழ்ந்த காலங்கள் வந்தாலும் கூட இறைவன் கருணைக்கான வாயிலையும் திறந்து வைப்பான். பணிவோடு ஞானிகளை அணுகுகின்றவர்களுக்கு உண்மை வெளிப்பட்டு விடும். தவம், திறமை, செல்வம் ஆகியவை இருந்தாலும் கூட ஆசை கட்டுப்படுத்தப்படாவிட்டால் வீழ்ச்சிதான் உண்டாகும். அதே சமயம் கருணையும் அதித்தி சத்காரமும் தர்மத்தின் உயர்ந்த வடிவம். பசித்தவருக்கு உணவும் தாகமுற்றவருக்கு நீரும் கொடுப்பதே இறைவனின் சேவை. இறைவனின் காரியத்தில் உறுதியுடன் இருப்பவர்களை தகுந்த நேரத்தில் அவனே சரியான மனிதர்களிடம் அழைத்து சென்று வழிநடத்துவான் அப்படின்னு சொல்லி இந்த 51வது அத்தியாயத்தை முடிக்கிறார். தொடர்ந்து 52வது அத்தியாயத்தை அடுத்த ஆடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.